வாக்கா வாக்கான்றோம்ல. ஏய் போங்கடி கா, ரொம்ப பண்ணதுக்கா. எவ்வளவு நேரத்தை கூப்பிடுறது? வாக்கா இங்க. எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குடி. போங்கடி, நான் சாரியே மாத்திக்கிட்டு வரேன். நீங்க போங்க முதல்ல இங்க இருந்து. நீ சாரி எல்லாம் ஒண்ணு மாத்த வேணாக்கா. இங்க வாக்கா. அப்படியே மூலையில போய் ஒளிஞ்சு நின்றுகிட்டு இருக்க. வாக்கா இங்க. அதானே, இப்ப நீங்க வரீங்களா இல்ல நாங்க அங்க வரட்டுமா? நீங்களா ஒண்ணு வர வேணாம், நானே வரேன். அப்ப வாக்கா. ஒரே ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டதுக்கு இவங்க எவ்வளவு கூச்சப்படுறாங்க. அதெல்லாம் முன்ன பின்ன போட்டது இல்ல. அடடடடா அக்கா, சூப்பர்க்கா. போங்கடி, நீங்க வேற. நல்லா வாடி இருக்கு. நல்லா இருக்காவா? அழகா பிரெஞ்சு லேடி மாதிரி இருக்கீங்கக்கா நீங்க பாக்குறதுக்கு. பிரெஞ்சு லேடி மாதிரி இருக்கனா? அட ஆமாக்கா, ரொம்ப அழகா இருக்கிறீங்க வேற. சும்மா என்ன சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்றீங்களா இல்ல உண்மையிலே இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? அக்கா உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கிறீங்கக்கா. நல்லா இருக்குக்கா உங்களுக்கு இந்த ட்ரெஸ். ரொம்ப தேங்க்ஸ் டி. நல்லாதான் இருக்கு, எனக்கும் பிடிச்சிருந்தது. அவ்வளவுதான், அப்புறம் என்னக்கா? இதெல்லாம் நம்ம போடாம வேற யார் போடுவா சொல்லு? எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும்க்கா வாழ்க்கையில. அது சரி. ஆனா இவ்வளவு பெரிய பிள்ளைங்களை பெத்துட்டு இதெல்லாம் போடுறது கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஆனா என்னக்கா நீ வேற, பிள்ளைங்களை பெத்துட்டோம் அது இதுன்னு அதெல்லாம் பெத்துட்டோங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையில எதையும் அனுபவிக்க கூடாதாண்ட. இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும்க்கா, அவ்வளவுதான். இது நம்ம லைஃப், நம்ம வாழணும், நம்ம பிள்ளைங்களே நம்ம வாழ வைக்கணும், அவ்வளவுதான். அதேதான். சரிங்கக்கா, எங்க கிட்ட முக்க போட்டது போதும். அப்படியே நீங்க எல்லோருக்கும் மாமா கிட்ட போங்க. என்னடி சொன்ன? ஏங்க ஐயா இப்ப ஷாக் ஆகுற? உங்க புருஷன் கிட்ட தானே போக சொன்னோம். போங்கக்கா, போய் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு போய் காமிச்சிட்டு வாங்க அவர்கிட்ட. ஐயோ என்னால அதெல்லாம் முடியாது. நீ வேற சும்மா இருடி, விளையாடாதீங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா சரிப்பட்டு வராது. பிரியா, நீ அக்காவை இங்கே பிடிச்சி வச்சுக்க, நான் போய் மாமாவை கூட்டிட்டு வரேன். ஓ எஸ், தாராளமா. அர்ச்சனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நில்லு அர்ச்சனா. சும்மா இருக்கா கொஞ்ச நேரம்? ஆமா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. போய் அர்ச்சனாவை கூட்டிட்டு வாடி. அவருக்கு இதெல்லாம் பிடிக்குமா பிடிக்காதான்னு கூட எனக்கு தெரியாது. இதை போய் இந்த வயசுல நான் போட்டுக்கிட்டு நின்று அவர் என்னடி நினைப்பாரு? என்ன சும்மா இருக்கா? என்னக்கா வயசாகுது? 35 தானே ஆகுது உனக்கு. என்னமோ கேள்வி என்ன மாதிரி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. உன் வயசுக்கு எல்லாரும் எப்படி எல்லாம் இருக்காங்க தெரியுமா? நீ தான் எப்ப பாரு ஒரு புடவையை சுத்திக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் சுடிதார் போடுக்கா இனிமேல் வீட்டுல. எப்ப பாரு வயசாயிடுச்சு, நான் புள்ளிய பெத்து வச்சிருக்கேன், என் பொண்ணு 10வது படிக்கிறா, பெரிய பொண்ணு அது இதுன்னு. நீ சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்ட, சீக்கிரமா புள்ளிய பெத்துக்கிட்ட. அதுக்கு நீ என்ன பண்ணுவா? சும்மா இருக்கா? நான் சொல்றது கேட்கா. நீ இப்படியே இருக்கா? நீ இனிமேல் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே போடுக்கா. நீ சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் சரியாவே இருந்தாலும் என்ன அவரு இந்த மாதிரி எல்லாம் பார்த்தது இல்லடி. நான் எப்பவுமே புடவையை தான் கட்டியிருக்கேன். நான் கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி தான் நான் சுடிதார்லாம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறத்துல இருந்து நான் ஃபுல்லா சாரியிலே தாண்டி இருந்திருக்கேன். அவரும் என்ன பல வருஷமா அப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு என்ன இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ல பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி மூஞ்சி சுழிச்சிட்டா எனக்கு அது ரொம்ப கஷ்டமாயிரும்டி. இப்படி மூஞ்சி சுழிக்கிற அளவுக்குலாம் இல்லக்கா. நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. எப்படியே மாமா இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல இங்க வந்துருவாரு. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கா. அது வரையும் போடி, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் இங்க வந்ததோ என்னை பார்த்துட்டு எதுக்கு இந்த மாதிரி கேவலமான ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு கேட்க போறாரு. வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க மாட்டியான்னு கேட்க போறாரு. போ, அதுதான் நடக்க போகுது. அதை என்ன பாப்போமே. சும்மா சொல்லக்கூடாது சரசம்மா. இந்த ட்ரெஸ்லயும் நல்லா தான் இருக்கிற. ரொம்ப நன்றி ரோசம்மா. உனக்கு தெரியுமா, எனக்கு இந்த மாதிரி சொக்காலாம் போடணும்னு எவ்வளோ ஆசை தெரியுமா? இந்த டிவியில் இந்த சீரியல்லாம் இந்த ஹீரோயின் பொண்ணுங்க இப்படிதான் சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிப்பாளுங்கோ. எனக்கும் அதை பார்க்கும் போதெல்லாம் நானும் அப்படி நீச்சல் அடிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு ரோசம்மா. ஆனால் இப்போ அது நிறைவேறிடுச்சு. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். காலம் போனதுக்கு அப்புறம் தான் ஆசையெல்லாம் வருது போல சரசம்மா உனக்கு. அப்படியெல்லாம் இல்லை ரோசம்மா. நான் பாட்டாம்பூச்சி ஆட்டம் துள்ளி திரிஞ்ச காலத்திலேயே வந்த ஆசை இதெல்லாம். ஆனா அப்பா அதையெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறதுக்கே ஆள் இல்லை பாத்திக்க. என் புருஷன்கிட்ட நான் போய் இதையெல்லாம் சொல்லியிருந்தேன்னு வெய்ய, அவன் மேலே போய் சேர்றதுக்கு முன்னாடியே எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருப்பான். டைவர்ஸ். அதுவும் சரிதான்க்கா. பொம்பளைங்க நம்ம வாழ்ற வாழ்க்கையில பாதி வாழ்க்கை பிள்ளைங்களுக்காகவும் புருஷனுக்காகவுமே போயிடுது. மீதி இருக்கிற சொச்ச நாள்லயாவது நமக்கு நாமளே வாழ்ந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு செத்து போயிடணும். இப்பதான் அலுமையில நம்ம வழிக்கு வந்துருக்கிறேன். நீ இப்ப அலுமையில நீ சொன்னதெல்லாம் ரொம்ப சரிதான். ஒரு வயசுக்கு மேல நமக்கு தேவை நாமளே பாத்துக்கணும், சந்தோஷமா இருந்துட்டு போயிடணும். கரெக்ட் தான் கரெக்ட் தான். அங்க பெரிய என் தோஸ்து வரான். டே ராகல டேய் அடேங்கப்பா ஸ்டைலா வரான் பாவன். யாரா இது? என்ன பார்த்து ராகுல்னு கூப்பிடுறதுன்னு நினைச்சேன். ஃபிகரே, நீதான் கூப்பிட்டியா? நானே தான். அடடா சிரிக்கிறா பாரு என் கேள்விய. சல்லுக்குட்டியா என்ன நீ? என்ன காஸ்டியூம் எல்லாம் பயங்கரமா இருக்குதா? நல்லா இருக்குதுல்ல? ஐயோ எனக்கே வக்க வருது கேள்வியா. அந்த அளவுக்கு அழகா இருக்கிற நீ. ரோஸ் தான் வாங்கி கொடுத்தது இந்த ட்ரெஸ். பலே கில்லாடிங்க தான் நீங்க எல்லாம். போங்க. இதுல என்னடா இருக்குதா? சரசம்மா தான் ஆசைப்பட்டுச்சு சும்மிங் பூல்ல குதிக்கணும், அதனால எனக்கு சும்மிங் ட்ரெஸ் வாங்கி கொடுன்னு. அதனால தான் கடை கூட்டு போய் வாங்கி கொடுத்தேன். இப்ப நல்லா தானே இருக்குதா?
அதெல்லாம் பயங்கரமா இருக்குது. நான் ஒன்னும் குறை சொல்லலையே, கேள்வி தூளா இருக்குது. அப்புறம் என்னடா டேய், அப்படியே அந்த கேள்வியை ஒரு போட்டோ எடுத்துடுறா. டா எங்க 3 பேரையும் கூட சேர்த்து ஒரு போட்டோ எடுனே. போட்டோ தானே எடுக்கிறேன், நல்லா போஸ்ட் கொடுங்கண்ணா. ஆனா எனக்கு இந்த நடுவில் இருக்குது பத்தியா ஒரு பீஸ், அதை மட்டும் தனியா ஒரு போட்டோ எடுக்கணும். நீங்க 2 பேரும் கொஞ்சம் நவுருங்க, நான் அதை மட்டும் ஒரு போட்டோ எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட். சரிடா டேய், போட்டோவெல்லாம் எடுத்துட்டியா எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருன்னு. வாட்ஸ்அப் எல்லாம் யூஸ் பண்றீங்களா? சரிதான். ராகலே, வாட்ஸ்அப் மட்டும் இல்லடா, இன்ஸ்டாகிராம்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அந்த இன்ஸ்டாகிராம்லயும் நாங்கெல்லாம் இருக்கிறோம் தெரியுமா. ஒருத்தர் ஃபாலோ பண்ணின்னு கிடக்குறோம். அது மட்டும் இல்லடா, நாங்கெல்லாம் குரூப் எல்லாம் வச்சுக்கிறோம் தெரியுமாடா. வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் வச்சிருக்கிறோம், இன்ஸ்டாகிராம்ல ஒரு குரூப் வச்சுக்கிறோம், ஏன் இந்த பேஸ்புக்ல கூட ஒரு குரூப் வச்சுக்கிறோம். ஒன்னுத்தையும் ஒழுங்கா சொல்ல கூட தெரியல, ஆனா குரூப் எல்லாம் வச்சுக்கிறீங்க பாத்தீங்களா நீங்க. இன்ஸ்டாகிராமுங்கிற, பேஸ்புக்குங்கிற, ஃபாலோவா போலோங்கிற. ஐயா கேள்விய ஒன்னும் தெரியலனால எல்லாம் பண்ற கேள்வி. நீனு சொல்ல தெரியலனாலும் செய்ய தெரியுதுல்ல, அது போதும் போடா. நீ போய் போட்டோ எடுப்போ. சரி போட்டோ எடுத்து உன் நம்பருக்கே அனுப்பிட்டா. அனுப்பிவிடு. ராகுல, உன் நம்பரை என்கிட்டயும் கொடுடா, அவசர ஆபத்துக்கு உதவு நீ நினைக்க. தர ரோஸ் ஆண்டி. ரோசே, நீ எதுக்கு அவன்கிட்ட நம்பரை கேட்டுக்கிற? நான் அவன் நம்பரை உனக்கு வாட்ஸ்அப் வழியா ஷேர் பண்ணி விடுறேன். ஷேர் பண்ணுதான் ஆள போறாதுங்க, எல்லாம் தெரியுதே. கத்துக்கணும்டா. சரி நீ போய் போட்டோ எடுப்போ. போறேன் அந்த போய் எடுக்கிறேன். நல்ல பையன் ராகுல், என்ன அழகா ஹீரோ மாதிரி இருக்கிறான் பாரு. ஆமாம்மா ஹீரோதான். ரோஸ் ஆண்டியா கொஞ்சம் தள்ளுங்க, கேள்வியை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுக்கிறான். சரிடா அப்பா. புஷ்பாக்கா மாமியாரே, என்ன உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லுமா? நான் ஊருங்க கொஞ்சம் பாருங்க. வாயப்பாரு, நல்லா திருந்தாது இது மட்டும். கேள்வியா சிரி நல்லா சிரிய. இதுக்கு மேல என்ன தர சிரிக்கிறது? ஏற்கனவே 32 பல்லம் தெரிஞ்சுன்னு கிடக்குது. இதுக்கு மேல சிரிக்கணும்னா நான் வாய் கீச்சுதான் உண்ணும். சரி கேள்வியா, ஓவரா வாய் பேசாதா. ஈர அப்படியே இரு. ஐயோ போட்டோ வேற லெவல்ல வந்திருக்குது கேள்வியா, போச மாத்த. சூப்பர். எடுறா இன்னும் நிறைய எடுக்கிற கேள்வி எனக்கு என்ன வேலை இருக்குது? உன்ன போட்டோ எடுக்கிறது தான் இன்னைக்கு என் வேலையே. சரி அப்படி நீங்க 2 பேருமே ஜாயின் பண்ணிக்கோங்க கேள்வியோட. வந்துட்டோம்ல. டே கண்ணா, நல்லா சோக்கா எடு போட்டோவை. ரோசம்மா நல்லா கம்பீரமா இருக்கணும். எடுக்கிறேன். அப்புறம் என்ன அந்த அம்மா எதுவுமே பேச மாட்டாங்க? பேசுறதுக்குலாம் எதுவும் இல்ல, போட்டோவை எடுப்ப. பேசிட்டு ஏதாவது உன் வாயில இருந்து முத்தெல்லாம் கொட்டிருமே. சரி எடுக்கிறேன் போட்டோ எடுக்கிறேன். எல்லாம் சரிங்க. சூப்பர். என்ன அர்ச்சனா, ஏன் நீங்க கூட்டிட்டு வந்திருக்க? ஒரே நிமிஷம் இருங்க மாமா. அக்கா வாக்கா, மாமா வந்துட்டார்ல, வாக்கா. கையை பிடிச்சு கூட்டிட்டு வாடி. நீ ஆயத்துக்கு வைக்க போறியக்கா, வாக்கா. ரொம்ப பண்றீங்கடி நீங்க. ஆனா அப்படிதாங்க பண்ணுவோம். சரி நாங்க போறோம், நீ மாமாவை பேசிட்டு இருங்க. என்ன அர்ச்சனா நடக்குது? அக்கா மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்காங்க மாமா, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க அவங்க கிட்ட பேசுங்க, ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரிம்மா. ஏங்க நான் ஒண்ணுமே பண்ணலங்க, அவளுங்க தான் எனக்கு இந்த ட்ரெஸ் மாட்டி விட்டாளுங்க. நான் ஒண்ணும் கேட்கலையே உன்ன. சரிங்க, ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் கடகடன்னு சாரியை மாத்திக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணா புஷ்டி, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க, அப்படியே இரு. என்னங்க சொல்றீங்க? இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா எனக்கு? ஆமா என் புஷ்பா டார்லிங், இந்த ட்ரெஸ்ல நல்லா அழகா கியூட்டா சின்ன குழந்தையாட்ட இருக்க. உண்மையா வாங்க? ஆமா புஷ்டி, நான் இதுக்கு இதுல எல்லாம் போய் சொல்ல போறேன் சொல்லி. ரொம்ப அழகா இருக்க, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இனிமேல் வீட்டுல கூட அடிக்கடி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க புஷ்டி. எப்ப பாரு இந்த புடவையை சுத்திக்கிட்டு இருக்க, அதெல்லாம் இனிமேல் வேணாம். வெளியில போறப்ப வேணா மட்டும் புடவையை போட்டுக்க, வீட்டுல இருக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க. என்ன பாரு, நீங்களாங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன புஷி, நீ இந்த ட்ரெஸ் தான் போடணும் அந்த ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்றாளா? நானு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கிட்டு, உனக்கு இந்த ட்ரெஸ் தான் போட பிடிச்சிருக்குன்னா நீ இதையே தாராளமா டெய்லி வீட்டுல போட்டுக்க. சரிங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இரு அப்படியே நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துப்போம். சரிங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அப்ப காலேஜ் நீ சென்னையில தான் படிப்பியா? ஆமாண்டா, அப்பாக்கு சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்கல்ல. அதுவும் இல்லாம அப்பா இனிமேல் பெர்மனெண்டா சென்னையிலேயே தான் ஒர்க் பண்ண போறாராம். அப்படி இருக்கும்போது எப்படி நாங்க மட்டும் திருவள்ளூர்ல இருக்க முடியும்? நாங்களுமே ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆயிடுவோம். அப்ப அவ்வளவுதான் இல்ல, எல்லாம் முடிஞ்சது இல்ல. ஏன்டா இப்படி பேசுற? பின்ன வேற எப்படி சொல்லுவாங்களாம்? ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஒன்னா தானே படிக்கணும்னு முடிவு எடுத்திருந்தோம். இப்ப நீ மட்டும் சென்னை போறேன்னு சொல்ற. நான் என்ன வேணும்னேவா சென்னைக்கு போறேன்னு சொன்னேன்? அங்க அப்பாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ண முடியும்? அதுவும் எல்லாமே நாங்க என்ன உடனேவா கிளம்ப போறோம்? 2 இயர்ஸ் கழிச்சு தான்டா, 12th முடிச்சதுக்கு அப்புறம் தான். இப்ப போனா என்ன 2 இயர்ஸ் கழிச்சு போனானே, ஆக மொத்தத்துல நீ என்னை விட்டு போக போற, அவ்வளவுதானே? விடு. எதுக்கு தினேஷ் இப்படி பேசுற நீனு? எனக்கு என்ன உன்னை விட்டு போகணும்னு ஆசையா என்ன? எனக்கு கஷ்டமா இருக்காதா உன்னை விட்டு போகணுங்கிறது? கஷ்டமெல்லாம் இருக்குமா என்ன உனக்கு? நீ தான் அப்படியே ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கியே, சென்னை போயிருவோம்னு. உனக்கு கஷ்டமெல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்ன இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதே நீ. நான் தேவையில்லாம பேசுறேனா? நீ இப்ப அப்படிதான் பேசுவ, ஆனா நீ இவ்வளவு செல்ஃபிஷா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது நான் செல்ஃபிஷா? ஆமா, நீயே தான். காலேஜ்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து நம்ம ஆபீஸ் போனாலும் ஒரே இடத்துல வேலைக்கு போவோம், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இப்ப நீ மட்டும் என்ன கழட்டி விட்டுட்டு போற. அப்ப நீ செல்ஃபிஷ் தானே? என்னதான் நடக்குதுங்க? பாரு, இதுக்கு மேல ஏதாவது பேசணும்னு வையேன், அப்புறம் நானும் சும்மா இருக்க மாட்டேன், நானும் ஏதாவது பேசுவேன்.
பேசு, யாரு வேணான்னுது? பேசு, தாராளமா பேசு. இங்க பாரு, அப்படியே ரொம்ப நல்லவனாட்ட பேசாதனா. உனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் பிடிக்குங்கிறதுனால உனக்காக தானே நானும் அந்த குரூப் எடுத்து படிச்சேன். எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கிறதுல இஷ்டமே கிடையாது. ஆனா நீ சொன்னங்கிறதுக்காக தானே நான் எடுத்து படிச்சேன். நான் செல்ஃபிஷா நீ செல்ஃபிஷா சொல்லு? உனக்கு பிடிச்சது தானே என்ன செய்ய வச்ச. அப்படி இருக்கும்போது யாரா செல்ஃபிஷ் இப்போ? அடிப்பாவி. நான் உன்னை அந்த குரூப் எடுக்க சொன்னதே நீயும் நானும் ஒன்றா படிக்கணுன்றதுக்காக மட்டும்தான். நீ மற்ற குரூப் எல்லாம் எடுத்திருந்தனா கண்டிப்பாக ஒன்றும் தெரியாமல் ஒன்றும் படிக்காமல் கண்டிப்பாக ஃபெயில் தான் ஆயிருப்பேன். இல்லைனா ஆவரேஜ் மார்க் தான் எடுத்திருப்பேன். என் கூட சேர்ந்து படித்தா நீ நல்ல மார்க் எடுக்கலாம். அதனால தான் உன்னை நான் அந்த குரூப் எடுக்க சொன்னேனே. கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பே ரொம்ப ஈஸியான குரூப்பு, எனக்கு நல்லா வரும். அதனால தான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்து உன்னை நல்ல மார்க் எடுக்க வைக்கலாம்னு தான் நான் அந்த குரூப் எடுக்க சொன்னேன். மற்றபடி வேறு ஒன்றும்லாம் கிடையாது. நான் ஒன்றும் செல்ஃபிஷெல்லாம் கிடையாது. நான் செல்ஃபிஷாக இருந்திருந்தா 10th உனக்கு நல்ல சூப்பராலாம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன். நல்ல மார்க் எடுத்த 10th அது என்னால தானே. படிப்பு சம்பந்தமா ஹெல்ப் பண்ணது போய் சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் என்ன ஜென்மமா இருப்பியோ? உன்னையெல்லாம் போய் நான் ஏன் தான் லவ் பண்றணும்? லவ்வா? பாரு, ரொம்ப சலிச்சுக்கிட்டுலாம் நீ என்ன லவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. என்ன அப்படி யாரும் லவ் பண்ணவும் தேவை கிடையாது. அக்கா, என்னக்கா நடக்குதுங்க? என்ன நடக்குதா? ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் நானும் அவனும் பேசிக்கிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். பேசிக்கிட்டு இருந்த மாதிரி எல்லாம் தெரியலக்கா, சண்டை போட்டுக்கிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. பட் இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நீயும் அந்த மாமாவும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா என்ன? இக்கா நீ என்னடி பேசுற? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் தான் கேட்டேனே, ஏன்க்கா மறைக்கிற நீ என்கிட்ட? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடி, சும்மா இருடி. அக்கா நீங்க பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்க்கா. ஏன்க்கா என்கிட்ட தேவையில்லாம போய் சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு நல்லா தெரியும் நீயும் அந்த மாமாவும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? இப்ப உங்களை 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சண்டை வந்துருச்சு, அதனால அந்த மாமா கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டியாடி? ஆமாக்கான்னு சொல்றல. சாரிடி கனி, தயவு செஞ்சு அப்பா அம்மா கிட்ட சொல்லிடாதடி, என்ன மாட்டி விட்டுறாத. அக்கா நான் ஏன்க்கா சொல்ல போறேன், நீ அழாத. ரொம்ப தேங்க்ஸ் டி. சரிக்கா, ஃபீல் பண்ணாதேன்னு, நான் யார்கிட்டயும் சொல்லவும் மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் டி. சரிக்கா அழாதேன்னு. நீ சென்னையில தான் படிக்க போறேன்னு சொன்னது அந்த மாமாக்கு பிடிக்கலையா? ஆமாண்டி. என்னக்கா இது, உனக்காக அந்த மாமா சென்னை வந்து படிச்சா என்னவா? அதை தாண்டி நானும் சொன்னேன். சரி விடுக்கா, இப்ப ஏதோ கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க யோசிச்சு சரியான முடிவு எடுப்பாங்க. நீ ஃபீல் பண்ணாத, நீ வா நம்ம போலாம் இங்க இருந்து. அதுவும் இல்லாம அவரு ராகுல் மாமாவோட தம்பி இல்லக்கா, நல்ல பையனா தான் இருப்பாரு. இப்ப சும்மா கோச்சிக்கிட்டாரு, அவ்வளவுதான். அப்படியா சொல்ற? ஆமாண்டி அக்கா, ராகுல் மாமாவோட அப்பா நல்லவரா இருக்காரு, ராகுல் மாமா நல்லவரா இருக்காரு. அப்ப ராகுல் மாமாவோட தம்பியும் நல்லவரா தானே இருக்க முடியும். தினேஷ் மாமாவும் நல்லவர் தான். சரியா, நீ இப்ப ஃபீல் பண்ணாத, ஏந்து வா போய் விளையாடலாம். அதுவும் சரிதான், சரி வா. அடியே அக்கா, உன்னோட சீக்கிரட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்க 2 பேரும் மேலே எனக்கு ஒரு டவுட் இருந்தது, இப்ப எனக்கு அது தெரிஞ்சு போச்சு. இனிமேல இருந்து நீ எனக்கு அடிமைக்கா, எனக்கு அடிமை. அடிப்பாவி. இனிமேல பாரு, பெட்ல முக்காவாசி இடம் எனக்கு தான். சாப்பாட்டுல சிக்கனு இல்ல உருளைக்கிழங்கெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சாங்கன்னா அதை நீ தான் எனக்கு அதிகமா தரணும். ஸ்கூல்ல இருந்து திரும்பி வரும்போது நீ தான் என்ன தூக்கிட்டு வரணும். என் பேக் எல்லாம் கூட நீ தான் தூக்கிட்டு வரணும். இதையெல்லாம் நீ பண்ணணும். பண்ணலன்னு வெய்யே, எல்லாத்தையும் போய் சொல்லிடுவா அம்மா கிட்ட. அடிப்பாவி. எனக்கு தெரியாதுப்பா, நீ தான் எல்லாத்தையும் பண்ணணும். சரிடி, ஏய் பால் எடுத்துட்டு போ. நீ எடுத்துட்டு வாடி அக்கா. ஆரம்பிச்சுட்டாலே இவ, கடவுளே. எடுத்துட்டு போவோம், வேற வழி. இங்க பாரு டர்லிங், சும்மா அடம் பிடிக்காத. வா ஒழுங்கா ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து நல்லா ஜாலியா 4 குத்தாட்டம் போடுறேன். அடே கூறு கட்டுவனே, அண்ணா இதுக்குறாங்களா வந்து ஆடுங்க நடக்கணும். ஐயாம்மா சொல்லுமா, இவங்கிட்ட அந்த பையன் ரொம்ப உயிரை வாங்குறாம்மா. என்ன ராகுலே, அதான் பாட்டி வரலங்கிறாங்கல்ல, விடண்டா. அத்தை ரூமுக்குள்ளே இருந்தா எப்படி அத்தை? நீங்களும் ரூமுக்குள்ளேயே தான் இருக்கிறீங்க. வெளியே வந்து சுத்தி பாருங்க அத்தை. அங்க பாருங்க அந்த கேள்விங்க ஸ்விம்மிங் பூல் பயங்கரமா ஆட்டம் போட்டுக்குது. இப்பதான் போய் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்தேன் எல்லாத்தையும். வாங்க வந்து பாருங்களா அதையாவது. யாரு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு தானே வந்து உட்காந்து கிடக்குறோம் இங்க. ஆமாப்பா, ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டோம். இதையே சொல்லின்னு கிடக்க டார்லிங். இங்க பாரு, கடைசியா கேக்குறேன், நீ வரியா இல்லையா? இப்போ நாங்க பீச்சுக்கு வர போறோம், வா எங்க கூட. டாகுதுரா பீச், நீங்க போங்க, நாங்க அப்புறமா வரோம். எந்தக்கிட்ட என்ன கூட்டின்னு சுத்துற? அவன் பொண்டாட்டி கூட்டின்னு போயேன்டா. அவளை கூட்டின்னு போறதுக்கு எனக்கு தெரியாதா? நீ என் டார்லிங்க தனியா வேற உட்காந்து கிடக்குற, அதனால தான் உனக்கு கூப்பிடுறான். ஏன் இப்படி பண்றா? நான் என்கிட்ட தனியா உட்காந்துன்னு கிடக்குறேன், யாராவது வந்து என்கிட்ட பேசின்னு தானே இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம நாங்க எல்லாருமே இப்ப கொஞ்ச நேரத்திலேயே பீச்சு கிளம்பி வந்துருவோம். நீங்க போங்க முதல்ல. சரி பீச்சு கிட்ட வந்ததோ ஒரு ஃபோன் பண்ணுனா நாங்க வந்து நம்ம 2 பேரும் ஜாலியா தண்ணியில விளையாடலாம். ஆகட்டும் போப்போ. அம்மா துரத்தி விடுறதுலயே குறியாரு. சரிங்க அத்தை, பாத்துக்கோங்க அத்தை, கேள்வியா நான் போயிட்டு வரேன். சரிடா, நீங்களும் வந்துருங்க அத்தை. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் பீச்சுக்கு வந்துடணும். அம்மா அப்பா எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்கண்ணா. சரிப்பா. சரி அப்ப நான் வரேன் அத்தை, கேள்வியா வரேன். பாய். பாய் போ. விரட்டி விடுறதுலயே குறியாகுது. புலம்பிக்கிட்டே போறான் பாரு கூறு கட்டவன். நல்ல பையன், எல்லாரும் மேலேயும் ரொம்ப அக்கறையா இருப்பான். ஆமாமா, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது, தங்கமான புள்ளதான். இப்ப நம்ம உண்மையான பீச்சுக்கு தானே போறோம். நேத்து உண்மையான பீச்சுக்கு தானேமா போனோம். அதானே? அப்படி இல்லைண்ணா, நேற்றுக்கு பீச்சுக்கு போனோம் தான். ஆனால் சுண்டல் எல்லாம் சாப்பிடல. இன்னைக்கு எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்குண்ணா. இந்த சுட சுண்டல்ல அப்படியே வெங்காயம் மாங்காய் போட்டுட்டு 2 சமோசாவை வாங்கிட்டு அதையும் அதில் உடச்சு போட்டு அப்படி கலர் கலரி தின்னு போல ஆசையா இருக்குண்ணா. அதுக்கு என்னமா, தாராளமா வாங்கி தரேன், சாப்பிடு. நீங்களா வாங்கி தரேன்றீங்க? அதுல என்ன இருக்கு, வாங்கி தரேன். நான் சாப்பிட மாட்டேன், அவ்வளவுதான். மத்தபடி என் தங்கச்சி கேட்டா அதை வாங்கி தர போறேன்.
விதாண்டி என் அண்ணன் தான் எனக்கு பாச்சமா வாங்கி தரேன்றாரு, அப்புறம் என்னத்துக்கு நீ வாங்கி தரனா? சரிதான் பீச்சுக்கு வாங்க. நான் என்ன கேட்கறேன் பாருங்க, எல்லாத்தையும் எனக்கு வாங்கி தரலன்னு வைங்க, அப்ப பாப்பீங்க இந்த நந்தினி யாருன்னு. விடுமா தங்கச்சி, அவன் வாங்கி தரலன்னா என்ன, அண்ணன் நான் அவனுக்கு வாங்கி தரேன். சூப்பர்ண்ணே, எனக்கும் அண்ணன் கிடைச்சிட்டார்ல, இனிமேல் நானும் கேட்பல என் அண்ணன் கிட்ட என்ன வேணாலும். அடிய மணி பாரு, எப்படி போட்டிக்கு கேட்கறேன் பாரு. வாடி, நான் தின்றது எல்லாம் உன்னால தின்ன முடியாதுடியே. அதுவும் சரிதான், நீ மனுஷன் தின்ற மாதிரியே தின்னுவ. என்ன இவ்வளவு நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம், ராகுல் இன்னும் வரல. வருவாம்மா, பாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா வந்துருவான். ஹே गाइस, என்ன பண்றீங்க எல்லாரும்? நாங்களா பீச்சுக்கு போலான்னு இருக்கோம் சௌமியா. பாரு, நாங்களும் அங்கதான் போலான்னு இருக்கோம். வாட் கோ இன்சிடென்ட்ஸ்ல. ஏங்க நிப்பாட்டுங்க உங்க கோ இன்சிடென்ட்ஸ் கதையா, எப்பா தலை வலிக்குது எனக்கு. அதான் சும்மா கோஇன்சிடென்ட்ஸுங்கிற. இந்த ரெசார்ட்டுக்கு பின்னாடி பீச் தான் இருக்கு, ஆப்வியஸா எல்லாரும் அங்கதான் போவாங்க. ஏய், சும்மா கிண்டல் பண்ணப்பா, வேற ஒண்ணும் இல்ல. நாங்களும் அங்கதான் போலான்னு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வந்ததும் சர்ன்னு கிளம்பிடுவேன். ஏங்க நீங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றது எங்க காலேஜ் மேட் தானே, அந்த விக்கி தீபக் தானே ஃப்ரெண்ட்னு சொல்றீங்க? ஆமாமா, அன்பார்ச்சுனேட்லி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் நாங்களாம். சூப்பர் தான் போங்க. என்ன சிஸ்டர், உங்க ஃப்ரெண்ட்ஸோட நின்று பேசிட்டு இருக்கீங்க போல. சீன் ஓட்டுறான் பாரு, இந்த சீன் ஓட்டுறதுக்குன்னே கிளம்பி வரானுங்கப்பா ஒருத்தனா. சும்மா மணி. அப்புறம் நாண்டி எப்படி இருக்க? டேய், அது நடா நாண்டி, ஒழுங்கா நந்தினி கூப்பிடுறா அவள. விடுங்க சந்தோஷ் ப்ரோ, காலேஜ்ல எல்லாம் நான் அப்படிதான் ப்ரோ கூப்பிடுவேன், நாண்டின்னு தான் கூப்பிடுவேன். அப்படியே ரெமோ மாதிரி என்ன நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு நந்தினி கூப்பிடுவேன். ஓ, அந்த நினைப்பெல்லாம் இருக்கா உனக்கு? வேணாண்டா, இதே போயிரு. விக்கி சும்மா இரண்டா, எதுக்குடா தேவையில்லாம டென்ஷன் பண்ற எல்லாரையும்? வா நம்ம போவோம். ஏக்கா என்னக்கா நான் டென்ஷன் பண்றேன், சும்மா காலேஜ்ல நந்தினி நான் அப்படிதான் கூப்பிடுவேன். நீங்க வேணா நந்தினி கிட்ட கேளுங்க, நந்தினி நான் உன்னை அப்படிதானே கூப்பிடுவேன் காலேஜ்ல. ஆமாமா, பைத்தியக்கார பையன் அப்படிதான் கூப்பிட்டுக்கிட்டு தெரியுவான். விடுமணி. என்னடா விக்கி, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆமாம்மா, அவனுக்கு என்ன, அவன் நல்லதா இருப்பான். எங்கடா உங்க கூட இன்னொருத்தர் இருப்பானே, அவன் எங்க? வந்துகிட்டே இருக்கிறா ப்ரோ. அப்புறம் நீங்க எப்படி ப்ரோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க போல. ஏன் என் அண்ணன் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? டேய் மவனே, அமைதியா போயிரு சொல்லிட்டேன். ஏற்கனவே நான் கொடுக்க வேண்டிய பாக்கி நிறைய இருக்குது உங்களுக்கு, மூடிக்கிட்டு போயிடு. சரி மணி, கோவப்படாத. சரி நந்தினி, ராகுல் காயத்ரி வராங்க, வா நம்ம போவோம். போல வாங்க. சௌமியா, நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்துருங்க, என்ன நம்ம பீச்ல மீட் பண்ணுவோம். சரிப்பா. பாத்தீங்களா சிஸ்டர், எல்லாரும் எப்படி ஜோடியா போறாங்கன்னு பார்த்தாலே எதிர்ச்சலா வருது. நம்ம பிளான் மட்டும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னா நீங்கள் சந்தோஷ் கையை பிடிச்சிக்கிட்டு போயிருப்பீங்க, நான் நந்தினி கையை பிடிச்சிக்கிட்டு போயிருப்பேன். இப்போ பாருங்க, எல்லாம் அவங்கவுங்க ஜாலியாக போகிறாங்க, நம்ம தலையெழுத்து புலம்பிக்கிட்டு இருக்கோம். பாத்துக்கலாம். ஆனால் பார்த்தீங்களா சிஸ்டர், நான் நந்தினி கிட்ட பேசுறது அந்த சந்தோஷுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் அவகிட்ட பேசுனதும் எப்படி அவள் பக்கத்தில் வந்து க்ளோஸாக நின்னா பார்த்தீங்களா, சரியான ஆளு சிஸ்டர் இருந்தாலும். பார்த்தேன். செம்ம கடுப்பாகுது சிஸ்டர் எனக்கு இந்த சந்தோஷம் பாக்குறப்பெல்லாம். விடுடா, சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காத. போய் அவங்க 2 பேரும் ரெடி ஆயிட்டாங்களான்னு பாரு, சீக்கிரமா போய் கூட்டிட்டு வராதுங்களே. நான் வேற போய் கூட்டிட்டு வரணுமா? வருதுங்க அதுங்களே. சரி ஓகே, வேடா, நம்ம நடந்துகிட்டே இருக்கலாம், பின்னாடியே வரட்டும் அதுங்களும். நந்தினி பார்த்து நில்லு, பயமா இருந்தா என் கையை பிடிச்சிக்கோ. கையை பிடிச்சிக்கவா? பப்ளிக் பிளேஸா இருக்கே, பரவாயில்லையா? வெறுப்பேத்தாத நந்தினி. ஏங்க நீங்க தானே நேற்று நைட்டு சொன்னீங்க நீங்க பிரைவேட்டான ஆளு, நீங்க பிரைவசியை விரும்புற ஆளுன்னு. அப்புறம் என்னங்க இப்ப பப்ளிக்காக கையை பிடிச்சிக்கோ சொல்றீங்க? இதெல்லாம் மட்டும் ஓகேவா உங்களுக்கு? ஏன் நந்தினி அதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் சொன்ன சிச்சுவேஷனே வேற, இது வேற. சத்தியமாங்க சீக்கிரமாவே எனக்கு மூளை குழம்பி நான் சுத்த போறேன் பாருங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. ஆனா எனக்கு இப்ப உண்மையிலே பயமா தாங்க இருக்குது. நானா அவங்க கையெல்லாம் பிடிக்க முடியாது. ஏன் நந்தினி இப்படி பேசுற? பயமா இருந்தா என் கையை பிடிச்சு கொடுன்னு சொல்ற. கையை பிடிக்கிறதுல எல்லாம் என்னங்க கிக் இருக்கும்? இப்படி கடலை பார்த்துக்கிட்டே காதலன் தோல்ல சாஞ்சுக்கிட்டு நிக்கிறதே ஒரு தனி சுகம்தான். சரிதான். சிரிக்கிறீங்கல்ல நீங்க? வருதே, என்ன பண்றது? ஆனா அழகா இருக்குல்ல நந்தினி, இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமாமா, ஆனா எனக்கு அதெல்லாம் அழகா தெரியல. எனக்கு நீங்களும் நானும் இப்படி நின்னுகிட்டு இருக்கிறது தான் ரொம்ப அழகா இருக்கு. சோரணியே இல்ல உங்களுக்கு? ஏண்டி? பின்ன எவ்வளவு கவிதை தூவமா என் காதலன் பக்கத்துல இருக்கும்போது நான் உலகத்தையே மறந்துடுறேங்கிறத சிம்பாலிக்கா சொல்றேன். ஆனா நீங்க அதையாவது புரிஞ்சுக்கிறீங்களா? சும்மா கொட்டுறீங்க. நீ சொல்றதை கேட்கறதுக்கு பிடிச்சிருக்கு நந்தினி, அதனாலதான் கொட்டினேன். அப்பதானே நீ அடுத்து வேற ஏதாவது சொல்லுவ. பாரு, சரியான விஷம் பிடிச்சதாங்க நீங்க. எங்க உங்க ஃப்ரெண்டு வருது. அது எப்படிங்க நம்ம எங்க இருக்கோமோ கரெக்டா வருது அது. சும்மா இருடி, அப்படியெல்லாம் பேசாத. ஹாய் சௌமியா. ஹாய் சந்தோஷ். ஹாய் நந்தினி. என்ன என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போல சி வியூவை. ரொம்ப நல்லா இருக்கீங்கப்பா பார்க்கறதுக்கும். ரொம்ப தேங்க்ஸுங்க சௌமியா. இட்ஸ் ஓகே நந்தினி. ஆமா, 2 பேரும் பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்ல? போட்டோ தானங்க, அதெல்லாம் ராகுல் ஏற்கனவே எடுத்திருப்பாங்க. நாங்க இப்படி நிக்கிறோம்னு தெரிஞ்சாலும் அவன் எடுத்துருவான். சூப்பர் தான். ஆனா நான் இங்க சந்தோஷ் வந்ததை பார்த்ததும் நீயும் சந்தோஷம் மட்டும்தான் ஏதோ தனியா ட்ரிப்புக்கு வந்திருக்கீங்களோன்னு நினைச்சேன் தெரியுமா. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஒட்டுமொத்த ஃபேமிலியோட வந்திருக்கீங்கன்னு. தனியா எப்படி சௌமியா நாங்க 2 பேர் வர முடியும்? அடேங்கப்பா, என்ன சந்தோஷ் இப்படி பேசுற? அப்ப நந்தினி நீ எங்கேயுமே தனியா கூட்டிட்டு போனது இல்லையா?
தனியெல்லாம் நாங்க எங்கேயும் போனதில்ல சௌமியா. ஆமாம், ஒன் அண்ட் ஒன்லி ஃபேமிலி ட்ரிப்பு தான். நாங்கள் 2 பேர் தனியாக போனது எங்கே தெரியுமா? மளிகை சாமான் வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் சும்மா ஏதாவது காய்கறி வாங்கணுன்னா போவோம். வேற எங்கே போயிருக்கிறோம்? அன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போனார். அன்றைக்கி கூட நீங்கள் வந்தீங்களே, அன்றைக்கி அவ்வளோதாங்க நாங்கள் தனியாக வெளியே போனது. ஓ மை காட், என்ன நந்தினி சொல்ற? அட கடவுளே, சந்தோஷ் ஏன் சந்தோஷ் நீ இப்படி இருக்க? அவளை எங்கேயுமே நீ தனியா கூட்டிட்டு போனது இல்லையா? இல்ல கூட்டின்னு போனதில்ல, இனிமேல் தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ ரொம்ப மோசம் சந்தோஷ். இவ்வளவு அழகா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நீ எங்கேயுமே அவளை கூட்டிட்டு போல பாத்தியா? ரொம்ப கஷ்டம்தான் நந்தினி, ரொம்ப கஷ்டம்தாம்மா உன் நிலைமை. உங்களுக்கு தெரியுதே. சும்மா இரு நந்தினி. சௌமியா, ஏன் இப்ப நீ எதுக்கு அவளை ஏத்தி விடுற? நான் எங்கடா ஏத்தி விட்டேன்? நான் ஜஸ்ட் சொன்னேன், அவ்வளவுதான். அவளை கூட்டிட்டு போக வேண்டியது உன்னோட கடமை இல்லையா? அதை பண்ண நீ முதல்ல. எனக்கு தெரியும். என்ன தெரியுமோ உனக்கு? சரி, எனிவே சீக்கிரமா பிளான் பண்ணி அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போ. ரொம்ப பாவமா இருக்கா, பாக்குறதுக்கு பாவமா இருக்கா. சோ கடவுளே. சரி ஓகே கைஸ், நீங்க கேரி ஆன் பண்ணுங்க, நான் போறேன். ஓகே சௌமியா. பாய்ங்க. பாய் நந்தினி. பாய்டா. பாய் சௌமியா. என்னடி அவ சொன்னதை வச்சு என்ன எதனா கேட்க போறியா? இல்ல அதெல்லாம் நான் ஒன்றும் கேட்க போறது இல்லை. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் நீங்க என்ன எங்கேயும் கூட்டிட்டு போறது இல்லைன்னு. எனக்கு இப்போ அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. அதெல்லாம் நான் கூட்டிட்டு போவேன். நீ வேற என்ன விஷயம்னு சொல்லு. அது என்ன, அவங்க உங்களை டா போட்டு கூப்பிடுறாங்க. டா போட்டு கூப்பிடுறாளா? ஆமா, பாய்டா சந்தோஷங்கிறாங்க, கூட்டிட்டு போடா சந்தோஷங்கிறாங்க. என்னங்க அவங்க டா போட்டு கூப்பிடுறாங்க, நீங்களும் எதுவும் சொல்லாம எல்லாத்துக்கும் பதில் சொல்றீங்க அவங்களுக்கு. இது நான் கூப்பிட்டு சும்மா இருப்பீங்களா? நந்தினி, நீ வேற அவ வேற நந்தினி. அவ என் காலேஜ் மேட். அதுவும் இல்லாம அவளுக்கு எனக்கு ஒரே ஏஜ். அவ என்ன டா போட்டு கூப்பிடுறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நீ ராகுல டா போட்டு கூப்பிடலையா, அந்த மாதிரி தான். ஓகேவா? ஆனா நீ என்ன டா போட்டு கூப்பிட்டா அது எனக்கு பிடிக்காது, புரியுதா? அது டிஃபரன்ஸ் இருக்குல்ல எல்லாத்துக்கும். என்னங்க பெரிய டிஃபரன்ஸ்? ரொம்ப அநியாயம் பண்றீங்க. நான் உங்க லைஃப் பார்ட்னருங்க, அவங்க வெறும் ஃப்ரெண்டு தான். அவங்களே உங்களை டான்னு கூப்பிடுறாங்க. ஆனா நான் உங்களை சின்னதா செல்லமா ஒரே ஒரு தடவை டான்னு கூப்பிட்டா கூட நீங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி அப்படியெல்லாம் சொல்லாது, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றீங்க. மூஞ்சி வர தூக்கி வச்சுப்பீங்க. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எனக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்கு. நீங்க அவங்க கிட்ட சொல்லி உங்களை இனிமேல் டான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னு வைங்களேன், நானும் உங்களை டா போட்டு தான் கூப்பிடுவேன். இங்க பாரு நந்தினி, நீ என்ன அப்படி கூப்பிடுறதுல எனக்கு பிடிக்காது, அவ்வளவுதான். நான் அவகிட்ட சொல்லி என்ன அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? உன் பிரச்சனை முடிஞ்சதுல இப்ப. அவ்வளவுதான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே. நந்தினி, கோவமா இருக்கியா என்ன? கோவமா தான் இருக்கேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? என்னால நம்ம பண்ண முடியும். வா, ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். நான் இங்கே இருக்கேன், நீங்க போய் வாங்கிட்டு வாங்க போங்க. அங்க பாருங்க, உங்க தம்பி தங்கச்சிங்கெல்லாம் காக்கா மாதிரி பார்த்துனுக்குதுங்க. அதுங்களுக்கும் வாங்கிட்டு வந்து கொடுங்க. சரி. பாத்தியா பார்வதியே, என் புள்ள என்ன மாதிரியே எவ்வளவு தைரியசாலியா இருக்கிறான் பாத்தியா? பாத்துக்கிட்டு தானங்க இருக்கோம். தைரியசாலி தான், தைரியசாலி தான். மணி கூட இருக்கும்போது அவன் எல்லாத்தையும் மறந்துடுறான் பாத்தீங்களாங்க. அவன் எவ்வளவு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்களேன். சுத்தி நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம், அதை பத்தி எல்லாம் அவன் கண்டுக்கவே இல்லை. ஆமா ஷில்பா, அப்படித்தான் இருக்கணும். ஒன்னும் கேட்டா உலகத்தையும் மறந்து பேசணும். சரியா சொல்றடா. அங்க பாரு, 2 பேரும் எவ்வளவு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. சிரிக்கிறாங்க அழகா. ஆமா ஆமா, கண்ணே பற்றம் போல இருக்கு, அந்த அளவுக்கு அழகா இருக்காங்க. ஆனாலும் நம்ம லெவலுக்கு அவங்க 2 பேரும் கம்மி தான் டார்லிங். பாருங்க, எதனா ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், தனியா போய் உட்காந்துருவேன் சொல்லிட்டேன். ஏமா எதுவுமே பேச மாட்டேன்டி, அமைதியா உட்காரு. ஏற்கனவே பக்கத்துல உட்காருடின்னு சொன்னதுக்கு உங்ககிட்ட அவ்வளவு போராட வேண்டியதா இருந்தது. ஏந்துக்கு போயிடாதுடி, என் மனசு உடஞ்சிரும். அப்ப அமைதியா இருங்க. எப்படி மிரட்டா பாரு. ஏன் சுகு மம்மி, எதுக்கு நீங்க டாடியை மிரட்டுறீங்க? சும்மா தண்டி மிரட்டினேன், உடனே சப்போர்ட்டுக்கு வந்துடாத. முதல்ல ஒழுங்கா பேசிடி. அது என்னதுடி வாங்கோ போங்கோ கோங்கோ கோன்னு பேசிக்கிட்டு இருக்க? சும்மா விளையாட்டுக்கு. விளையாட்டா இருந்தது வரைக்கும் போதுண்டி அம்மா. சரிங்கோ. சரிங்க அத்தை. மணி, அங்க பாரு, ஒரு போட்டு தெரியுது. ஆமாம்மா, கை காட்டுவோமா? வேணாம் வேணாம். சரி சரி, அப்ப சும்மா வேடிக்கை பாப்போம். பா, இந்த வயசுலயும் புருஷன் பொண்டாட்டின்னு எல்லாம் ஜோடி ஜோடியா உட்கார்ந்து இருக்கிறத பாரு. ஐயோ, இது என்ன அநியாயம்? அந்த ஆள் இந்த அம்மா தோளில கையை போட்டுன்னு உட்காந்துருக்கான். சீ, கருமம். நாங்க நீங்க இளநீ வாங்கினதுக்குள்ள அதுக்குள்ள குடுகுடுன்னு ஓட்டிங்க. அதுவும் இல்லாம ஓடின வேகத்திலே ரிட்டர்ன் வந்துட்டியாலும் மேலே. என்ன ஆச்சு? பேனு கல்லாண்டு தானே போகணும்னா போலாம் வா. சி, என்னால அங்க வர முடியாதுக்கா, அசிங்கம் வாங்க. சி, என்னால வர முடியாது. என்னாச்சு? எதுக்கு இப்ப அசிங்கம்லாம் சொல்லின்னு கிடக்குறீங்க? என்னாச்சு? அதானே, என்ன அலைமையில ஆச்சே? இந்த அசிங்கத்தை எப்படிக்கா என் வாயில சொல்றது? ஒரே அருவருப்பா இருக்குது இந்த வயசுல போயிட்டு. சி ஏமா, ரொம்ப பேசின்னு கிடக்காத, என்ன விஷயம்னு சொல்லு. என்னங்க சொல்றது? இந்த சுகன்யா வேணுமோ நல்ல பொம்பளை அப்படி இப்படின்னு சொன்னீங்க. அப்படியே எங்ககிட்ட கோவப்பட்டீங்க ஊர்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி. ஆனா இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது அவளோட லட்சணம். வாந்தி வருது எனக்கு. இங்க பாரு, சுகன்யாவை பத்தி பேசுற வேலை வச்சுக்காதன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன உனக்கு பிரச்சனைப்பா? இங்க பாருங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க தான் தேவையில்லாம அந்த பொம்பளைய நல்ல பொம்பளை நம்பிட்டு இருக்கீங்க. அந்த ஃபேன் கல்லாண்ட போய் அவங்க அடிக்கிற கூத்த பாருங்க நீங்க. செய், அசிங்கமா வருது எனக்கு வாயில நல்லா. அந்த ஆளு பத்மநாபா அந்த பொம்பளை தோல் மேலேயே கை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அதுவும் 2 பேரும் நெருக்கமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு அசிங்கமாவும் அருவிருப்பாவும் இருக்குது. ஐயோ, என்ன மேல சொல்ற? ஆமாக்கா, அந்த கன்றாவிய வேற என் கண்ணால பார்த்து தொலைச்சிட்டு என் கண்ணை சுடு தண்ணி ஊத்தி தான் கழுவணும் போல இருக்குது. ஒரே அருவிருப்பா இருக்குதுக்கா. என்ன பொம்பளையாக்கா இருப்பா அவ? கல்யாணம் ஆகி புருஷன் துபாயில கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு ஒரு புள்ள வேற இருக்கு.
இருக்கிறான், அந்த புள்ளிய வேற இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறா. எல்லாம் இருந்துகிட்டு அசிங்கமா அந்த ஆளு பக்கத்துல போய் உரசிக்கிட்டு உட்காந்துருக்கா அந்த பொம்பளை. சீ, ஐயோ அந்த அம்மா சௌந்தர்யா வேற அவ புருஷன் ரொம்ப நல்லவன்னு வேற நம்பின்னு கிடக்குதே. நீ என்ன இப்படி சொல்ற? ஒருவேளை இந்த பத்மநாபனும் சுகன்யாவும் அவங்க பழைய காதல புதுப்பிக்கிறாங்களோ? அடிச்சு வாய் முடுங்க. இப்ப கூட நீங்க நம்ப மாட்டீங்க, நான் கண் கூட பாத்துட்டு வந்தேன்னு சொல்றேன்ல. 2 பேரும் ஒட்டி ஒட்டி தாங்க உட்காந்துருக்காங்க. நீங்க வேணா போய் பாருங்க. நான் தான் அப்பவே சொன்னல, அந்த பொம்பளை நடவடிக்கை சரியில்லாத பொம்பளையா தான் இருப்பா. ஏச்சி வாய முடி. இதுக்கு மேல எதனா ஒரு வார்த்தை பேசணும்னு வை, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் கிழித்து வச்சு அறுத்துருவேன் சொல்லிட்டேன். புருஷன் பொண்டாட்டி ஒட்டி உரசி உட்காராம பின்ன எப்படி உட்காருவாங்களா? ஏய், இதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது. நீங்க வாய முன்னு வாங்க அம்மிட்ட சொல்லிட்டேன். என்னங்க சொல்றீங்க? அத நான் என்ன ரோசு சொல்றேன்? புருஷன் பொண்டாட்டியா 2 பேரும்? ஆமா, 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தான். பத்மநாப சுகன்யாவை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கினா. அவங்க 2 பேருக்கும் பிறந்த புள்ள தான் அந்த பையன் தினேஷ். அதுவும் இல்லாம சுகன்யாக்கு வேற ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் புருஷன் துபாயில இருக்கிறன்னு சொன்னதெல்லாம் கட்டிக்காதே, அதெல்லாம் சும்மா கட்டிக்காதே, அவ்வளவுதான். சும்மா இதோட யாரும் அவளை பத்தி தப்பா பேசாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வாங்க வாய் முடிக்கணும், வாங்க போலாம். ஐயோ, என்னங்க இது உலகமாக அநியாயமா இருக்குது. ஐயோ, அந்த அம்மா சௌந்தர்யாவுக்கு தெரிஞ்சா என்னங்க ஆகுறது இதெல்லாம்? அவளுக்கு இது வரைக்கும் எந்த விஷயமும் தெரியாது, தெரியவும் கூடாது. அதையும் மீறி எதையாவது அவகிட்ட பத்த வச்சிங்கன்னு வச்சுக்காங்களேன், உங்க 2 பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். உங்க வாழ்க்கையோட எல்லை வரைக்கும் துரத்தி 2 பேரையும் அடிப்பேன். இங்க பாரு சர்சே, உன்னை என் தோஸ்துன்னெலாம் கூட பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். தூக்கி போட்டு மிதிப்பேன். வாயை மூடிக்கின்னு அக்கால தங்கச்சி அமைதியா இருந்துடணும் சொல்லிட்டேன். ரோசே, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ரோசே. அப்படி வா வழிக்கு. சரி வா போவோம் பீச்சுக்கு, போய் சுண்டல் வாங்கி தரவா. வா அலமேலு போவோம். ரோசு சுண்டல் வாங்கி தரேன்னு சொல்லுது பாரு. அக்கா, அறிவு கட்டத்தனமா பேசாத. இந்த அம்மாவுக்கு பயந்துகிட்டா நம்ம எதையும் சொல்லாம இருக்க வேணாம். நம்ம அந்த சௌந்தர்யா அம்மாக்கு இந்த விஷயத்த சொல்லிடுவோம், அதான் நல்லது. ஏன்னா அந்த அம்மா தான் நம்மளுக்கு நிறைய காசு கொடுத்த ஆளு. இந்த விஷயத்தையும் சொல்லி நம்ம நிறைய காசு வாங்கலாம்க்கா. நான் சொல்றது கேளு. இந்த ரோஸ் அம்மாக்கெல்லாம் நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். நான் அந்த சௌந்தர்யாக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லதான் போறேன்.